ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் கூட இன்றைக்கும் இருந்ததா. தலைப்பு: நான் நினைக்கின்றதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய கோபம் வெளிப்படும் பொழுது ஜனங்கள் எல்லோரும் துக்கப்பட்டு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் எப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் என்பதை குறித்து இந்த வேத பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, ஒரு சிறு சிறு தவறுகள் செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தர் கண்டிப்பானவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சிறு தவறு செய்தால் உடனே கொண்டு பயங்கரமாக அழைப்பது அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நீடிய பொறுமை உள்ளவரும் கூட. அவசரப்படுகிற தேவன் அல்ல. நாம் கர்த்தரை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அவசரப்பட மாட்டார், முன்கோபப்பட மாட்டார். கோபப்படுவார், ஆனால் முன்கோபம் கிடையாது. அவர் பொறுமை உள்ளவர், நீடிய பொறுமை. அதாவது, இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் வனாந்திர பயணத்தில் வழிநடத்திய போது கண்கூடாக அவர்கள் பார்க்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் கண்ணால் பார்க்கிறார்கள். இரவில் அக்னி ஸ்தம்பமும் பகலில் மேக ஸ்தம்பமும். பகல் முழுவதும் மேகம் அவர்களுக்கு மறைந்திருக்கிறது. அக்னி அவர்களை தாக்காத படிக்கு, இரவெல்லாம் குளிரினால் பாதிக்கப்படாத படிக்கு நெருப்பு தூணாக வந்து நின்று அவர்களுக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்கிறது. கூடாரங்களில் அவர்கள் தங்கி இருக்கும் போது ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய ஷெக்கினா மகிமை மேலே இருக்கிறது. மகிமை தெரிகிறது. இவர்கள் கண்காண பிரத்யட்சமாய் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி கர்த்தர் தம்மோடு இருப்பதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளினால் அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் இதையெல்லாம் பார்த்தும், அது மட்டுமல்ல, சாப்பிடும் உணவு விவசாயம் செய்தோ விலை கொடுத்து வாங்கியோ சாப்பிடவில்லை. வானத்திலிருந்து மண்ணா கொட்டுகிறது, அதை தினமும் பொறுக்கி சாப்பிடுகிறார்கள். மாலை நேரத்தில் இறைச்சி வருகிறது, அதை சாப்பிடுகிறார்கள். இப்படி எல்லாம் கண்கூடாக பார்த்து அனுபவித்தும் அவர்கள் பாவம் செய்தார்கள், கர்த்தருக்கு மீறினார்கள். மோசேயா மலைகள் சென்ற பொழுது இவர்கள் கண்டுபிடியை செய்து வணங்க தொடங்கினார்கள். இப்படியெல்லாம் செய்தது நமக்கு நன்றாக தெரியும். கண்ணால் கர்த்தருடைய மகிமையை கண்டு கொண்டே, அவருடைய அன்பை ருசித்துக் கொண்டே, அவர் வல்லமையை பார்த்து கொண்டே இவர்கள் பாவம் செய்தால் இது இப்படிப்பட்ட அக்கிரம செயல். நம்முடைய கண்முன் இப்படி நடந்தால் நாம் பொறுப்போமா? நம்மால் எல்லாம் இந்த அளவுக்கு பொறுமையா இருக்க முடியாது. கர்த்தர் பொறுமையுள்ளவர் என்பதனால் அவர் அவ்வளவையும் தாங்கிக் கொண்டு நீடிய பொறுமையோடு சகல பல காலங்கள், பல வருடங்கள் பொறுப்போடு காத்திருக்கிறார். திருத்துவதற்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பி அனுப்பி சொல்லி பார்க்கிறோம். எதற்கும் எல்லை உண்டல்லவா? வாய்ப்புகளை கொடுப்பதற்கும் எல்லை உண்டு. கர்த்தர் பல வாய்ப்புகளை கொடுக்கிறார், அதிகமாய் கொடுக்கிறார். அதுதான் அவர் தீர்வை. இவர்கள் திருந்தவே இல்லை என்றால் கடைசி நியாயத்திற்குதான். நீதி நிறைவேற வேண்டும் அல்லவா? ஒரு அளவுதான், எதற்கும் எல்லை உண்டு. கர்த்தருடைய கிருபை கொடுக்கப்பட்டு யாரும் செவி கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதன் பின்பு நாம இருந்தால் என்ன செய்வோம்? எப்பொழுதே அழைத்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் தாமதமாக அநேக காலம் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து கடைசியில் அவர்களுக்கு நியாயத்திற்கு அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று கவனிப்போம். இந்த அதிகாரத்தை கர்த்தர் ஜனங்கள் செய்த பாவத்திற்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவர்களை விட்டு விலகி விட்டார். கர்த்தர் இந்த காரியத்தை செய்யவில்லை. கர்த்தர் அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விட்டு விலகி போய்விட்டார். அவர் விலகினால் யார் வருவார்? பொல்லாதவன் இஸ்ரவேலை ஆளுகை செய்ய வந்து விட்டான். அவன் என்னென்னலாம் செய்ய வைக்கிறான்? பொல்லாதவன் எப்படி யோபு சாத்தான் கொடுமைப்படுத்தினானோ அது போல இஸ்ரவேலர்கள் மேல் சாத்தான் அதிகாரம் செய்ய தொடங்கினான். அவன் என்னவெல்லாம் தீர்த்து செய்கிறான் அந்த ஜனங்களுக்கு என்றால், கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாததினால் அவன் நுழைந்து விட்டான். அதாவது, தேசத்தின் அதிபதிகள், தேசத்தின் ராஜாக்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய ஜனங்கள், இப்படி எல்லோருடைய எலும்புகள், மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட எலும்புகளை எடுத்து, பொல்லாதவனுடைய வேலை, அதை எடுத்து விக்கிரக ஆராதனை செய்வதற்கு சிலைகளின் முன்பாக பரப்பி வைக்கும்படி செய்திருக்கிறார். அவர்களுடைய பிரேத குழிகளிலிருந்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலிருந்து எடுத்து இப்படி அவர்கள் எதையெல்லாம் வணங்கினார்களோ
என்னென்ன சிலைகள் செய்து அவர்கள் அந்த காலத்தில் வணங்கினார்களோ அவைகளின் முன்பாக இதையெல்லாம் வைக்க செய்திருக்கிறார். அந்த எலும்புகளை பரப்பி வைக்க சொன்னானாம். இறந்த பின்பு கூட அந்த உடலுக்கு சமாதானம் இல்லை. இது எப்படிப்பட்ட தீங்காய் அருவருப்பாய் இருக்கின்றது. அதை எடுத்து எந்த தேவர்களுக்கு அவர்கள் எந்த தேவர்களை அவர்கள் உற்பத்தி செய்து அவர்களால் உருவாக்கி வழிபட்டார்களோ அவர்கள் நேசித்தது, அவர்கள் உயிரோடு இருக்கும் போது எதை நேசித்தார்களோ அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றியதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாய் இருக்கிற சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வ சேனைக்கும் முன்பாக அதை பரப்பி வைப்பார்கள். அதாவது அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே என்றால், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சேனைகளுக்கும் இவர்களாக தேவர்களை உண்டாக்கி இருக்கிறார்கள். மனிதர்கள் யூதர்களாக செய்திருக்கிறார்கள். அதை செய்து அவர்களை பணிந்து கொண்டு சேவித்திருக்கிறார்கள். அந்த தேவர்களுக்கு முன்பாக அவர்கள் எலும்புகள் பரப்பி வைக்கப்படுகிறது. இப்படி நடக்கும் என்று கருத்து சொல்லுகிறார். அவைகள் வாரி அடக்கம் பண்ணப்படாமல், எலும்புகள் எடுத்து அடக்கம் பண்ணப்படாமல் பூமியின் மேலேயே எருவாய் போகும், அப்படியே கிடக்கும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட கெட்ட வம்சமாய் இருக்கிற இவர்களிடத்தில், இவர்களுடைய வம்சத்தில் மீதியாய் இருக்கிறவர்கள், கொல்லப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டவர்கள் தவிர மீதியான ஜனங்கள் உயிரோடு இருப்பதை காட்டிலும் மரணத்தையே விரும்புவார்கள், அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்லுகிறார். இன்று கூட அப்படி நடக்கிறது அல்லவா? ஒரு குடும்பத்தில் பெற்றோர்கள் தவறாய் நடந்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை நியாயத்திற்கு அழைத்து போட்டாலும் அவர்கள் பிள்ளைகள் மீதியா இருப்பார்கள். ஆனாலும் அந்த பிள்ளைகளும் படும் துன்பம் இறந்திருந்தால் பரவாயில்லை என்று தோன்றும். அந்த அளவுக்கு அவர்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். காரணம் கர்த்தருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறது. எல்லையில்லா அக்கிரமம், உச்சகட்ட அக்கிரமத்தையும் செய்து விடுவது. இப்படி செய்தால் அப்படிப்பட்ட காரியம் கர்த்தருடைய நியாயத்திற்கு வரும். பொல்லாதவன் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். சாத்தானுடைய பிடியில் மாட்டிக்கொள்வார்கள் பாவம் செய்தார்கள். நீ அவர்களை நோக்கி எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொல்லும்படி சொல்லுகிறார். தீர்க்கதரிசியே எரேமியாவே, நீ போய் அவர்களிடத்தில் சொல்லு, விழுந்திருக்கிறவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையா? நடந்து போகிறோம், தவறை விழுந்து விட்டால் மீண்டும் எழுந்திருப்போம் அல்லவா? அப்படி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையா? பாதையில் போதும் போது வழி தப்பி போய்விட்டால் திரும்பி வந்து சரியான பாதைக்கு போவதில்லையா? அப்படி திருந்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு இருக்கிறது அல்லவா? வழி தப்பி போனால் திரும்பி வந்து சரியான பாதைக்கு போகலாம் அல்லவா? எப்படியாவது இவர்கள் திரும்புகிறார்களா? மனம் திரும்பினால் நலமாயிருங்க. ஆனால் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? ஆனால் இவர்கள் எப்பொழுதும் மனம் திரும்ப மாட்டேன் என்கிறார்கள். என்ன செய்தாலும் நாங்கள் அப்படியேதான் இருக்கிறோம், பிடிவாதமாய் இருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அதனால் நான் அவர்களை அழித்துக் கொள்வேன் என்று பேசுகிறேன். மனம் திரும்பவே விருப்பம் இல்லாதவர்களை என்னதான் செய்வது? அதாவது ஒரு பள்ளியில் ஆசிரியர் இருக்கிறார் என்றால் நன்றாக படிக்கிற பிள்ளைகள் சொல்லும் போதே கேட்டுக்கொண்டு படிக்கும். சில பிள்ளைகள் ஒரு அடி அடித்தால் படிக்கும். சில பிள்ளைகள் அதிகமாய் அடித்தால் தான் படிப்பார்கள். சில பிள்ளைகள் எவ்வளவு அடித்தாலும் வாங்குவார்கள், படிக்கவே மாட்டார்கள். அவர்களை அடிப்பதினால் பிரயோஜனம் இல்லை. அவர்களை பணியிலிருந்து ஆசிரியர்கள் நீக்கி விடுவார்கள். அது போலதான் கர்த்தரும் செய்கிறோம். அது நீதிதானே? அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அவர்கள் பேசவே இல்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய பொல்லாப்பை நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. நாம் செய்தது தவறு என்று உணர்ந்து மனம் வேதனைப்பட்டு மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்திற்குள் பாய்கிற குதிரையை போல அவர்கள் வேகமாய் ஓடி போய் விழுகிறார்கள். அவர்கள் வேகம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. பாவம் செய்து யுத்தத்துக்கு போகிற குதிரையை போல அக்கிரமத்தை போய் விழுகிறார்கள். ஆகாயத்தில் உள்ள நாரை கூட தன் காலத்தை அது அறியும். பறக்கிற நாரையானாலும்
காட்டுப்புறாவும் கொக்கும் தமைதுதான் கூடியும் தாங்கள் வரவேண்டிய காலத்தை அது அறிந்து கொள்ளும். அதற்கு காலம் புரிகிறது, தெரிகிறது. ஆனால் என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியாமல் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நியாயம் அவர்களுக்கு புரியவில்லை, அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. குருவிக்கும் நாரைக்கும் கொக்குக்கும் இருக்கிற அறிவு கூட இவர்களுக்கு இல்லை. இப்படி இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் ஞானி என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் சொல்லிக் கொள்கிறீர்களே, அது எப்படி எப்படி சொல்லுகிறீர்கள் இதையெல்லாம் என்று சொல்கிறார். உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது? இவ்வளவு அக்கிரமத்தையும் செய்து கொண்டு பரிசுத்தமே இல்லாமல் பாவம் செய்து அக்கிரமம் அநியாயம் செய்து வாழ்ந்து கொண்டு நாங்களெல்லாம் ஞானிகள், எங்களிடத்தில் வேதம் இருக்கிறது என்று எப்படி சொல்லிக் கொண்டு திரிகிறீர்கள் என்று கேட்கிறார். உண்மையாகவே வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. வேத பாரகர் தங்கள் எழுத்தாணியினால் கள்ள வார்த்தைகளை எழுதுகிறார்கள். தங்களுக்கு ஏற்றபடி பொய்யாய் எழுதுகிறார்கள். வேத பாரகர்களின் எழுத்து கள்ள எழுத்தாணியாய் இருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் பேச்சு செயல் எல்லாம் பொய்யாய் இருக்கிறது. கணக்கு செய்யும் போது தவறான கணக்குகள் எழுதுவது, தவறான வார்த்தைகளின், அதாவது தனக்கு சாதகமாய் எழுதி கொண்டது, தன் லாபத்திற்காக வாழ்வது, எல்லாவற்றிலும் அக்கிரமம், அநியாயம், லஞ்சம் எல்லாம். ஞானிகளும் வெட்கப்பட்டு கலங்கி பிடிப்படுவார்கள். ஞானிகள் எல்லாம் பிடிக்கப்படுவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து விட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது? கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டவர்களுக்கு ஞானம் ஏது? அவர்களாக தங்களை ஞானி என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் அவர்களிடத்தில் ஞானம் இல்லை. ஞானம் இருந்தால் நீதிமொழிகள் 1-7 சொல்லப்பட்டிருக்கிறதா, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். ஞானமே இல்லாமல் ஞானி ஞானி என்று சொல்லிக் கொண்டு கர்த்தருக்கு பயப்படாமல் தெரிகிறவனை எப்படி ஞானி என்று ஒப்புக்கொள்ள முடியும்? இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அவர்கள் செய்வதினால் அவர்களுடைய ஸ்திரீகளை, அவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை அந்நியருக்கும், அவர்கள் வயல் நிலங்களை அடுத்தவர்களுக்கும், யார் அந்த நிலங்களை பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கே கொடுத்து விடுவேன். அவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்களும் கொள்ளையடிக்கப்பட்டு போவார்கள், வயல் நிலங்களும் கொள்ளையடிக்கப்பட்டு போகும், அடுத்தவருக்கு சொந்தமாகும் என்று பொருள். கர்த்தரை விட்டு விடுவாராம், எடுத்துக் கொண்டு போகும். அவர்களிலே சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லோரும் பொருளாசைக்காரர்களாக இருக்கிறார்கள். பணத்தாசை பிடித்தவர்களாய் எல்லோரும் வருகிறார்கள். சிறியவர்களுக்கும் பணத்தாசை, பெரியவர்களுக்கும் பண ஆசை. இப்படி பண ஆசை பிடித்தவர்களாய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் பொய்யராய் இருக்கிறார்கள், பொய் பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு வார்த்தை கூட பொய் பேசக்கூடாது. கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் என்றாலும் ஒரு வார்த்தை கூட பொய் பேசக்கூடாது. அப்படி இருக்க ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளுமே பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்களா? சமாதானமே இல்லாது இருந்தும் எங்குமே சமாதானம் இல்லை. சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படி இருக்கிறது. ஆனால் சமாதானம் சமாதானம் என்று மேலாக சொல்லிக் கொண்டு, எல்லாரும் சமாதானமாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் என்று சொல்லிக் கொண்டு, என் குமாரத்தியை, என் ஜனத்தின் குமாரத்தியை அவர்கள் மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். என் குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். கர்த்தருடைய ஜனங்களின் வேதனைகளை சமாதானமாய் என்று உண்மையாய் அல்ல, சமாதானமே இல்லாத இடத்தில் சமாதானமாய் இருப்பது போல காட்டிக் கொள்வது, வெளியில் சந்தோஷமாய் இருப்பது போல காட்டிக் கொள்வது, உள்ளுக்குள் அநேக துன்பங்களை அனுபவித்துக் கொள்வது. மேற்பூச்சாய் பூசுகிறார்கள் சமாதானத்தை என்று சொல்லுகிறார். தாங்கள் இப்படி அருவருப்பான காரியங்களை செய்கிறோம் என்று அவர்கள் வெட்கப்படுகிறார்களா? தாங்கள் இவ்வளவு அக்கிரமத்தை செய்கிறார்கள், ஆனால் கொஞ்சமாவது வெட்கம் இருக்கிறதா? இப்படி செய்கிறோமே நாம் என்று பரிச்சையும் வெட்கப்படாது, வெட்கப்படுவதும் இல்லை, நாணமும் அவர்களுக்கு இல்லை, நாணமும் தெரியாதவர்கள், வெட்க உணர்வே இல்லை. இவ்வளவு அக்கிரமம் செய்கிறோம், ஆனால் வெட்கமே இல்லை, கொஞ்சம் கூட துணித்து செய்வது. அப்படி இருப்பதினால் அவர்கள் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். விழுகிறவர்கள் என்றால் அக்னி கடலில் விழுகிறவர்கள், அவர்களோடு கூட இவர்களும் விழுவார்கள் என்பது பொருள்.
பரலோகம் சேர முடியாது, நித்திய ஜீவனை அடைய முடியாது என்று கூறும். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு விசாரிக்கிற நேரம் உண்டு. அந்த நேரத்தில் அவர்கள் இடர்ந்து போவார்கள், நிற்க முடியாது என்று சொல்லுகிறார் கர்த்தர். கர்த்தரிடத்தில் பதில் தர முடியாது. அதனால் தோற்று போய் அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாமல் வேறு இடத்திற்கு போய்விடுவார்கள், இருளுக்கு சென்று விடுவார்கள் என்று. இருளையே அடைந்து கொள்வார்கள், இருளில் விடுவார்கள். அவர்களை முற்றிலும் அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை முற்றிலும், கொஞ்சம் கூட அல்ல, முற்றிலுமாய் அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். திராட்சை செடியிலே குலைகள் இருக்காது, திராட்சை செடியில் பழங்கள் இருக்காது, அத்தி மரத்திலே பழங்கள் இருக்காது, இலைகளும் உதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று பொருள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போவார்கள். திராட்சை செடி என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் என்று பொருள். அதில் திராட்சை பழங்கள் இருக்காது என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போவார்கள். எருசலேம் என்ற ஊர் இருக்கும், அதில் ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். அத்தி மரத்திலே பழங்கள் இருக்காது, இலையும் உதிர்ந்து போகும் என்றால், அத்தி மரம் என்றால் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது, அதிலும் ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். அத்தி மரம் என்றால் இஸ்ரவேலர்கள் இருக்கவும் மாட்டார்கள், அதில் இலை கூட இருக்காது, உதிர்ந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமாய் அழிக்கப்பட்டு போகும். நான் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், பொக்கிஷங்கள் எல்லாம் அவர்களை விட்டு தாண்டி போகும், அவர்களை விட்டு போகும். அதாவது பாபிலோன் ராஜா தேசத்தை கொள்ளையிட்டு கொண்டு எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவான். அதை பற்றி நான் சும்மா இருப்பானே, நாம் ஏன் சும்மா இருக்க வேண்டும்? மரணான பட்டணத்திற்குள் போய் நாம் சங்காரம் ஆவோம் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்களா? அந்த ஜனங்கள் என்ன பேசுவார்களா? நாம் ஏன் சும்மா இருக்க வேண்டும்? எல்லாரும் பட்டணத்திற்கு போய் எல்லாம் அழிக்கப்பட்டு போவோம், சங்காரம் ஆவோம். கர்த்தர் நமக்கு விஷம் கலந்த தண்ணீரை கொடுத்தார். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்களை சொல்லுவார்களாம், நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், அதனால் கர்த்தர் நமக்கு விஷத்தை கொடுத்தார், நம்மை கொன்று போடுகிறார், நம்மை அழிக்கிறார் என்று அந்த ஜனங்களே சொல்லுவார்களாம். கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருக்கு பதிலாக இருட்டுக்கு அவர்கள் சிலைகளை செய்து வைத்தார்கள். ஒரு காரியம். இரண்டாவது, இது உச்சகட்ட பாவம். தங்கள் சொந்த பிள்ளைகளை, தன் வயிற்றில் பிறந்த குழந்தைகளை கர்த்தருக்கு பலி கொடுத்தார்கள். ஒரு மனித உயிரை கொள்வது பாவம். அந்த பாவத்தையும் செய்தார்கள். இது நிமித்தம் கர்த்தருடைய நியாயத்திற்கு வந்தது. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஆனால் பிரயோஜனம் இல்லை, சமாதானம் வரவில்லை. ஆரோக்கிய காலத்திற்கு காத்திருந்தோம், ஆனால் ஆரோக்கியம் வரவில்லை, ஆபத்து வந்திருக்கிறது. எப்பொழுதும் மனிதர்களாகிய நாம் தவறு செய்வதற்கு துணிந்து செல்வோம், ஆனால் வரும் பலன் மட்டும் நன்மையா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய தவறு! செய்வதும் பரிசுத்தமா இருக்க வேண்டும், பலனும் நன்மையாய் எதிர்பார்க்க வேண்டும். அதுதானே நியாயம். நான் தவறு செய்து கொண்டே இருப்பேன், பலன் மட்டும் நன்மையாய் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது துன்மார்க்கரை செயல். தானிலிருந்து, தான் என்பது ஒரு இடம், தான் கோத்திரத்தார் வாழ்கிற இடம், அங்கிருந்து குதிரை வழி சத்தம் கேட்கிறது. அதாவது பாபிலோனின் ராஜா குதிரை வீரர்களோடு இஸ்ரவேலுக்குள் வரப்போகிறான். அந்த சத்தம் கேட்க தொடங்கிவிட்டது. யுத்தம் வரப்போகிறது, எதிரி உங்களை கொலையிட போகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே குதிரைகளின் சத்தம், குதிரைகளின் கணைக்கிற சத்தம் கேட்கிறது, தானிலிருந்து கேட்கிறது. அவைகளுடைய மூச்சோரிதல் கேட்கிறது. அந்த குதிரைகள் கணைக்கிற சத்தத்தினால் தேசமெல்லாம் அதிர்கிறதாம், பயங்கர சத்தம் உண்டாயிருக்கிறது. அவர்கள் தேசத்தையும் பட்டணத்தையும் அதில் உள்ளவைகளையும் அதன் குடிகளையும் பட்சிப்பார்கள், எல்லாவற்றையும் அழித்து போடுவார்கள், எடுத்துக்கொண்டு போவார்கள். மெய்யாய் இதோ தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டு விரியங்களையும் உங்களுக்குள் அனுப்புகிறேன்.
அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஆவிக்குரிய பொருள். சர்ப்பம் கட்டுவிரியன் என்றால் பாம்பை குறிக்கிறது. வலு சர்ப்பம் அவர்களை ஆளுகை செய்கிறது. இது ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் செய்த பாவம் வானமண்டலம், சூரியன், சந்திரன், வானமண்டலங்களுக்கு, வானமண்டலத்தில் உள்ளவைகளுக்கு, அந்த இருளின் காரியங்களுக்கு இவர்கள் சிலைகளை செய்து வணங்கினார்கள். அதை நிமித்தம் அந்த பொல்லாத இருளின் கிரியைகள் இவர்களுக்கு எதிராக வந்து இவர்களை அழிக்கிறது. இருளுக்கு சொந்தமானவன் பொல்லாதவன் வந்து இவர்களை அடிக்கிறான். பாம்பு கடிக்கும் என்றால் அவன் உன்னை பற்றிப்பான், உன்னை அழித்து போடுவான் என்று பொருள். இது பொல்லாத சாத்தான் செய்வான் என்று கருத்து சொல்லுகிறேன். என் வேதனை தாங்காமல் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் என்று நான் நினைத்தாலும், ஆறுதல் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனாலும் என் இருதயம் பலட்சயமாய் இருக்கிறது, என் இருதயமும் பலவீனமாய் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பலவீனப்பட்டு போனார்கள். இதையெல்லாம் கேட்ட இறைமையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் சஞ்சலத்தில் ஆறுதல் அடைய பார்த்தும் என் இருதயம் பலவீனமாய் இருக்கிறது. ஆறுதலை எதிர்பார்க்கிறேன், ஆனால் அது கிடைக்கவில்லை. நான் இருதயத்தில் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அவன் மனம் உடைந்து பேசுகிறார், மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ சீயோனின் கர்த்தரே இல்லையோ, அதன் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தை தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கிறது. இஸ்ரவேல் இருக்க வேண்டிய சீயோனின் குமாரத்தை, அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் தூர தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டு அங்கிருந்து கத்துகிறார்களாம். எங்கள் கர்த்தர் இல்லையா, எங்களிடத்தில் கர்த்தர் இல்லையா, எங்களை காப்பாற்றுவோர் இல்லையா என்று தூர தேசத்திலிருந்து கூப்பிடுகிறார்களாம் இஸ்ரவேலர்கள். அப்படி என்றால் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுகிறார்கள் இன்று நடக்க போகிறது என்று போதும். அப்படியானால் உங்கள் சொரூபங்களினாலும் அந்நியர்களுடைய அடுத்த ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் செய்கிற மாயைகளினாலும் எனக்கு கோபம் மூடினதில்லை, அது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். இப்பொழுது கர்த்தர் இல்லையா, கர்த்தர் இல்லையா என்று சொல்லுகிறீர்களே, என்ன செய்தீர்கள் வரைக்கும்? அந்நிய இருளின் கிரியைகளுக்கு, கொள்ளாதவனுக்கு ஆராதனை செய்து அவனை வரவழைத்துக் கொண்டு எல்லா பாவங்களையும் செய்து என்னை கோபம் ஊட்டிவிட்டு, இப்பொழுது தூர தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு போன பின்பு அங்கிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? எங்கள் ராஜா எங்கே, எங்கள் கர்த்தர் எங்கே என்று கேட்கிறீர்களா என்று கேட்கிறார். கர்த்தர் கேட்கிறார். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, மனம் திரும்புவதற்கென்று கர்த்தர் கொடுத்த காலம் எல்லாம் முடித்து போயிற்று. ஆனால் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை என்று பொறுமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் ரட்சிக்கப்படவில்லை. நாம் கர்த்தரிடத்தில் ஓடிப்போய் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவில்லை. மனம் திரும்பி இருக்க வேண்டும். காலம் முடிந்து போயிற்று, நீங்கள் மனம் திரும்பவில்லை, எதிரி வந்து உங்களை பிடித்துக் கொண்டான் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டிருக்கிறேன். உங்களை அடித்துவிட்டு நான் சந்தோஷமா இல்லை. நீங்கள் படும் துன்பத்தை பார்த்து நான் சந்தோஷமா இல்லை. நானும் காயப்பட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேல் விழுந்த அடி என் மேல் விழுந்த அடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல தகப்பன்! நாம் அக்கிரமம் செய்கிறோம், நாம் துன்பப்படுகிறோம், ஆனால் நம்மோடு கூட சேர்ந்து அவரும் வலியை அனுபவிக்கிறார். யோசிப்பையாவின் காலத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிப்பையா சிறையில் இருந்தார், அடிமைத்தனத்தில் இருந்தார், கர்த்தரும் அவரோடு கூட இருந்தாராம். அதே போல இன்றும் கர்த்தருடைய ஜனங்களோடு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை திருத்த பார்க்கிறார். நாம் திருந்தாவிட்டால் நம்மை அடிக்கிறார். நாம் வலியால் துடிக்கும் போது, பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து நாம் வலி வேதனையை அனுபவிக்கும் போது நம்மோடு கூட சேர்ந்து அவரும் கண்ணை விட்டு வேதனையை அனுபவிக்கிறார். என் பிள்ளைகள் இப்படி செய்து அக்கிரமமாய் வாழ்ந்து இப்படிப்பட்ட துன்பத்தை பெற்றுக் கொண்டார்களே என்று நீதி நிமித்தம் நம்மை தண்டித்தாலும் நம் துன்பத்தை பார்த்து கண்ணீர் இருக்கிறார். நம்மோடு கூட வேதனை அனுபவிக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு நல்ல தகப்பன்! அவனுக்கு கீழ்ப்படுவது முக்கியம். கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. இதையெல்லாம் பார்த்து நான் கருத்து போய்விட்டேன், திகைக்கிறேன். இந்த ஜனங்கள் இப்படி போய்விட்டார்களே என்று வேதனைப்படுகிறேன். ஒரு தகப்பனின் உள்ளம் தன் பிள்ளைகள் தந்தை செய்யும் போது அதை அடித்து விட்டு அந்த பிள்ளைப்படும் துன்பத்தை பார்த்து வேதனைப்படுகிற ஒரு தகப்பன்
அந்த இருதயமும் உண்மையான அன்பு அதுதான். கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ? வைத்தியரும் அங்கே இல்லையா? கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையா? வைத்தியன் குணமாக்குகிறார், அதாவது மருந்து இல்லையா? அதை மருந்து கொடுக்கிற மருத்துவர் இல்லையா? பிள்ளையே, என் ஜனமாகிய குமாரத்தை குணமடையாமல் போனான், சொஸ்தமடையாமல் போனான். அப்படி என்றால் ஏன் என் பிள்ளைகள் திரும்பவில்லை என்று கற்பித்தேன். வேதனையோடு ஏன் இவர்கள் திருந்த மாட்டோம் என்கிறார்கள். அவருடைய கடைசி வேதனையையும் இந்த வாசியத்தில் கொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளவு மன வேதனையை உண்டாக்குகிறோம் என்றால், நாம் பரம தகப்பன் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் அல்லவா? நம் பிள்ளைகள் நம்மிடத்தில் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம் அல்லவா? நம் பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியே எதிர்பார்க்கிறோம் அல்லவா? அதை போலவே கற்றல் எதிர்பார்க்கிறார். புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இதன் தொடர்ச்சியை வந்து செய்ய